பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரோமர் 14 அதிகாரம் 13 ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாது என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 14 அதிகாரம் 13 கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லோரையும் அறிந்திருக்கிறார். ஆபேலை அறிந்தவர் அவன் சகோதரன் காயினை அறிந்திருந்தார். காயினை தேடினவர் காயின் எங்கே என்று ஆபேலிடம் கேட்டார். சகோதரனால் ஆபேல் சபிக்கப்பட்டவன் ஆனான். மேலும் மனுஷனுடைய இரத்தத்திற்காக அவன் சகோதரன் இடத்தில் பழிவாங்குவேன் என்று தேவன் நோவாவிடம் சொல்லியிருந்தார். சகோதரர்களுக்குள் வாக்குவாதமே வரக்கூடாது என்று ஆபிரகாம் நினைத்துதான் லோத்துவிடம் நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம் என்றான். தன் சகோதரன் சிறைப்பிடிக்கப்பட்டான் என்றவுடன் ஆபிரகாம் சென்று மீட்கிறான். லோத்து தன் இஷ்டத்திற்கு சென்றவன் என்றோ, தேவனுக்கு பிடிக்காத பட்டணத்தில் வாழ்ந்தவன், பாவம் செய்தவன் என்றோ லோத்துவை விட்டுவிடவில்லை. தன்னை ஏமாற்றிய யாக்கோபுவை கொன்று போடுவேன் என்று சொன்ன ஏசாவுக்கு பயந்து போய்தான் யாக்கோபு ஓடிப்போனான். தன்னுடைய ஆசீர்வாதத்தை, சொத்தை ஏமாற்றி வாங்கி கொண்ட யாக்கோபுவை தனக்கு பயந்து ஓடிப்போன யாக்கோபுவை ஏசா தேடி போய் கொலை செய்யவும் இல்லை, தேடி போய் அவனுக்கு கெடுதல் செய்யவும் இல்லை. மாறாக யாக்கோபு தன் தேசத்திற்கு வருகிறான் என்று அறிந்த ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை கட்டி தழுவி வரவேற்கிறான். தன்னை அடித்து குழியில் தூக்கி போட்டு தன்னை விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு கண்டபோது அவர்களை வெட்டி போடவில்லை, பழிக்கு பழி வாங்கவில்லை. மாறாக அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் யாவருக்கும் இருக்க இடமும் கொடுத்து உண்ண உணவும் கொடுத்து பராமரித்து அன்பு செலுத்தினான் யோசேப்பு. மோசேக்கு அவன் சகோதரனாகிய ஆரோனை தீர்க்கதரிசியாக வைத்தார். கர்த்தர் மோசேயிடம் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்த பொழுது, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காமல் இருப்பாயாக என்றும், உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய் என்றும் சொல்கிறார். மேலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்ய கடவன் என்றும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சகோதரர்களின் முக்கியத்துவத்தையும் அன்பையும் குறித்து அநேக வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்றும், அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்தையும் அன்பையும் குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும்
போதனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் சகோதரர்களிடத்தில் அன்பை செலுத்துவதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்போம். சகோதரர்களிடத்தில் செலுத்தும் அன்பே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு வாசலாக இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இதில் பிரியமாயிருக்கிறார். சகோதரர்கள் என்று சொல்லும்போது நம்மோடு உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய சாயலாக நாமும் நம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட யாவருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். ஆகையால் யாருக்கு எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையையும் கட்டளையையும் நினைவில் கொண்டு கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்போம். எனவே அன்பே பிரதானம் என்ற கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து யாவரிடமும் குறிப்பாக சகோதரர்களிடத்தில் அன்போடு இருப்போம். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய சாயலில் படைக்கப்பட்ட யாவரையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் பாவித்து அவர்களிடம் அன்பு செலுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.